அனைவருக்கும் வணக்கம். வேதா தென்பண்ணை திருச்சி. நம்ம இது பாருங்கள், இது வந்து சூப்பர் தான். நம்ம பிளாஸ்டிக் அட்டை இதை வந்து சூப்பர் வெட்டி வைக்க தேவையில்ல. நம்ம இந்த பிரேம் 5 பிரேம் வச்சா போதும், தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். இதில் பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள். இதில் கட் பண்ணி நம்ம குரங்கா முள் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த முள் வைக்கும்போது குரங்கு வந்து பெட்டி மேலே ஏறி பெட்டி சாய்க்காது. வெயில் நம்ம பரதா வந்து இந்த வெயிலுக்கு மழைக்கும் தாங்கிக்கும். இது என்னத்துக்கு நம்ம சுகர், அதை தேனுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறதா வச்சுருக்கோம் பாருங்கள். இது மேலே வச்சு தான் வைக்க போகிறோம். நம்ம அதை எடுத்துட்டோம். நம்ம தேன் உற்பத்தி பண்ணிச்சுன்னா நம்ம சுகர் டப்பா எடுத்து கீழே வச்சுருவோம். அடுத்தது பாருங்கள், நம்ம அடையை வெட்டி வச்சோம் பார்த்திங்களா. நம்ம எல்லா பட்டியும் அடையை வெட்டி வைப்போம். இந்த அடையை வெட்டி வைக்க தேவையில்ல, அந்த பிரேம் வச்சா போதும். பாருங்கள், இது பொறுமையாக இருக்கணும். இதில் 5 பிரேம் வச்சுருக்கோம் பாருங்கள். தேன் இந்த அளவுக்கு தேன் இருந்தால் தான் நம்ம தேன் கொண்டாந்து வைக்க ஆரம்பிக்கும். பெட்டி வந்து இப்போ 3 வந்து கமுத்தி வச்சுருங்க. லைட்டாக புகை போட்டுக்கணும். இது வந்து பிளாஸ்டிக் பாருங்கள், எந்த அளவுக்கு தேன் வச்சுருப்போம் பாருங்கள். இது பாருங்கள், இந்த அட்டையில் பாருங்கள், இது பிளாஸ்டிக் தான், தேன் மட்டும் வச்சுருப்பாருங்க. நம்ம சூப்பர்லாம் வெட்டி வைக்க தேவையில்ல. இதே மாதிரி 5 வச்சுருக்கோம். அடுத்த எடுக்கிறோம் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சு பாருங்கள். இதில் ரொம்ப குயிக்காக அந்த ஃப்ரேம் வைக்கும்போது ரொம்ப குயிக்காக கட்டிக்கிறோம். அதுக்கு தான் இந்த ஃப்ரேம் வைக்கிறோம். தேன் இந்த அளவுக்கு வச்சு பாருங்கள். இதில் இது வந்து 3ஆம் டைம் எடுக்கிறோம். சீசனுக்கு நம்ம முடிய போகுது பாருங்கள். எல்லோரும் ஃபுல்லாக சீல் பண்ணிச்சு. இப்போ இந்த ரோலர் வச்சு தேன் எடுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி உருட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வராது. நீங்கள் இப்படி உருட்டிங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே ஃப்ரேமில் உட்காரும். இது மாதிரி உருட்டிங்க அப்படின்னா அந்த சீல் வந்து அப்படியே எடுத்துரும் எல்லாமே. இப்படி கொஞ்சம் அழுத்தி உருட்டிங்கன்னா போதும். 2 தடவை உருட்டிங்க அப்படின்னா அறுக்க தேவையில்லை. பாருங்க, சீல் எடுத்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உருட்டிடணும். ஃபுல்லாக கொஞ்சம் அழுத்தி உருட்டணும். தேன் சீல் பண்ண இந்த அடையில் சீல் பண்ணதெல்லாம் வந்து இந்த ரோலர் வச்சு நம்ம வந்து சீலை உடச்சி விட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த தேன் எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரேம் வந்து எந்த பக்கம் தேன் இந்த பக்கம் உள்ளது எடுக்கணும் அப்படின்னா இதை இப்படி திருப்பி இந்த பக்கம், இதான் வந்து தேன் எடுக்கிற கருவி, இதுக்குள்ளே இப்படி வச்சிடணும். எத்தனை ஃப்ரேம் வந்தாலும் இந்த பக்கம் வச்சிடணும். இப்போ இந்த மிஷினில் வந்து இந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு பொறுமையாக சுற்றினோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலமாக தேன் வந்து சிதறி அந்த பாக்ஸில் வந்து சேமிப்பாகும். நம்ம வந்து ஃபுல்லாக கலெக்ட் ஆனதுக்கப்புறம் தேனை வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தேன் வந்து கீழே இதாக வருது, உங்களுக்கு தெரியும். எல்லா பக்கம் தெரிக்கிட்டு பாருங்கள் தேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேன் எடுக்கணும். இப்போ இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ள அடையை தான் நம்ம வந்து இந்த பக்கம் வச்சு தெரிச்சு மாறோம். இப்போ அடுத்த பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா அது ஃப்ரேம் எடுத்து இந்த பக்கம் உள்ளதை வந்து நம்ம இந்த சைடில் வச்சு திருப்பி அதேமாதிரி சுற்றணும்.